ஹாய் ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெத்தட் ஓவர்லோடிங். ஹூப்ஸில் இந்த கான்செப்ட்டுக்கு பேர் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பாலிமார்ஃபிசமோட ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்கோட தேவை என்ன இருக்குன்றதை பார்ப்போம். மெத்தடை கால் பண்ணுற அப்ரோச்சை ஈஸியாக்கிறதுக்காகவும் மெத்தடோட காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காகவும் தான் யூஸ் ஆகுது. ப்ரோக்ராம்லேயும் அது மாதிரி நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. நம்பர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஸோ நான் அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் ஆட் 2 நம்பர் ஆட் பண்ணணும். அது என்ன வேணால் இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்பர் அவர் யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். இன்ட் ஏ கமா இன்ட் பி இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேசிக்காக ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். யார் இந்த மெத்தடை கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவுட்புட் இஸ் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு மெத்தடுங்க. இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கும் ஆட் பண்ணணும் தான். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி அவங்க எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, அதை டே எண்டில் அவங்க கேல்குலேட் பண்ணணும். ஒரு 5 வாட்டி அவங்க செலவு பண்ணுவாங்க, சில டைமில் 3 வாட்டி செலவு பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதாவது இன்புட் எவ்வளோன்னு தெரியாது, மாறி மாறி போகும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அரேவாக இன்புட்ஸை வாங்கிறது. ஸோ இன்ட் ஏ அப்படின்னு நான் போடுறேன். ஆடிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அரேவாக இந்த பேராமீட்டரில் வாங்கியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், 1 by 1 ஐட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு இனிஷியலாக 0ன்னு நான் வைக்கிறேன். சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஈச் இன்ட் A1 கோலன் A. ஸோ ஏ அரேயில் இருக்க வேல்யூ 1 by 1 A1 ஸ்டோர் ஆகும். நம்ம அதை ரிசல்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். ரிசல்ட் இனிஷியலாக 0 ப்ளஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ A1 ஆட் ஆகிடுமா, அது ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். திரும்பவும் இந்த லூப் ரன் ஆகும். செகண்ட் வேல்யூ A1 ஸ்டோர் ஆகும். ரிசல்ட்டோட திரும்பவும் A1 ஆட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அரேயில் இருக்க எல்லா வேல்யூஸும் 1 by 1 ஆட் ஆகிட்டு திரும்பவும் ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக எல்லா வேல்யூஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிவிடுவோம் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து எப்போவுமே 3 பேரோட சேலரி மட்டும் நான் ஆட் பண்ணுங்க, கான்ஸ்டண்ட்டாக நான் 3 பேர் சேலரி ஆட் பண்ணணும், ஃபைனலாக அதை பப்ளிஷ் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஆட் சேலரி இன்ட் ஏ கமா பி கமா இன்ட் சி. அவங்ககிட்ட 3 இன்புட்டை வாங்கணும் ப்ளஸ் சி. இப்போது 3 வேல்யூ ஆட் பண்ணி ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸை க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். பட் இது ஒரு பாயிண்டில் நம்ம கிளைண்ட்ஸோ இல்லை யார் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கால் பண்ணணும் இல்லையா. அப்போது இன்கேஸ் வந்து தெரியாமல் சேல்ரி ஆட் பண்ணுறதுக்கு ஆட் சேலரின்னு கால் பண்ணாமல் ஆடிங் எக்ஸ்பென்ஸ்னு கால் பண்ணாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு பெரிய தப்பாக போய் முடியும். சின்டெக்ஸ் எரர் அடிக்கும். ஏன்னா 10,20லாம் அவங்களால பாஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் ஆடுன்ற மெத்தடையே எல்லா மெத்தட் நேமையும் போட போகிறோம். ஆடிங் எக்ஸ்பென்ஸும் ஆடு தான், ஆட் சேலரியும் ஆட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இது தாங்க நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இதோட டெஃபினிஷனை நம்ம படித்து காட்டுறேன். when a class have multiple methods by same name but different parameters, இதுதான் இதோட டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். we have multiple methods with same name but different parameter. இதை தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இப்போ இதோட பெனிஃபிட்டை நம்ம வேற ஒரு ப்ரோக்ராம்லேருந்து கால் பண்ணி பார்ப்போம். மெம்பர்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. மேக்ஸ் M1 ஈக்குவல் டு நியூ மேக்ஸ். நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது M1 டாட் ஆடுன்னு கொடுத்து 10,20ன்னு கொடுக்குறேன்.
அவுட்புட் இஸ் 30. ஸோ நான் மெத்தட் நேமை கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக அந்த ஆர்குமெண்ட்டை கரெக்டாக பாஸ் பண்ணால் போதும். m1 டாட் ஆட் 10, 20, 30. இப்போ மூணு பேரோட சேலரி ஆட் பண்ண நினைக்கிறவங்க சிம்பிளாக அந்த 3 வேல்யூ பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த மெத்தடுக்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஃபைன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டு 60. டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இன்ட் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு 100, 200, 250 இந்த மாதிரி இன்புட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சிம்பிளாக இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம பாஸ் பண்ணால் போதும். ஆட் எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். மொத்தம் 515 அவுட்புட் கொடுக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் அட்வான்டேஜ் ஈஸி டு ரீட் அண்ட் அக்சஸ் த ப்ரோக்ராம். மெத்தடை ஓவர்லோட் பண்ணும்போது சில ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் 1 வந்து சேம் மெத்தட் வித் சேம் பேராமீட்டர் அலோடு இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மெத்தட் நான் திரும்பியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உள்ள கண்டென்ட் என்ன வேணால் இருக்கட்டும், பட் மெத்தட் நேமும் பேராமீட்டரும் சேமாக இருக்கிறதுனால இது டூப்ளிகேட் அடிக்கும். டூப்ளிகேட் மெத்தட் ஆட் இன் டைப் மேக்ஸ். ஸோ மெத்தட் நேமும் அந்த பேராமீட்டரும் சேமாக இருக்கக்கூடாது. அது பேராமீட்டர் இல்லாமல் இருந்தால் கூட சரி, அதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இன்ட் ஏ கமா பி இல்லாமல் வெறும் ஆடுன்னு போட்டால் கூட அதே திரும்பவும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது. இது ரூல் 1. ரூல் 2 வந்து இதோட ரிட்டர்ன் டைப் வந்து வேறு இருக்கலாம், இல்லை சேமாகவும் இருக்கலாம். ரிட்டர்ன் டைப்பை பற்றி இங்கே கவலை கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சேம் ரிட்டர்ன் டைப் தான் இருக்குது. அதை பற்றி கவலை இல்லை. பேராமீட்டர் மட்டும் கண்டிப்பாக நம்ம வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கணும். கடைசி ரூல் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்குது அண்ட் இங்கே 3 பேராமீட்டர் இருக்குது. இது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. இதே மாதிரி சேம் 2 பேராமீட்டர் கூட அலோவ் பண்ணோம். பட் இந்த பேராமீட்டரோட டைப்பில் டிஃப்ரென்ஸ் காட்டணும் நீங்கள், அவ்வளோதான். இது ரெண்டுமே ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு நமக்கு டூப்ளிகேட் கிடைக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ளோட் ஏ ஃப்ளோட் பின்னு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. டேட்டா டைப்பில் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டு அலோவ் பண்ணும்.